வணக்கம் சார். ஸோ எஸ், நிறைய விஷயங்கள் வந்துட்டு உங்ககிட்ட கேட்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அபவுட் கான்செப்ட் வந்து சொல்லுங்க சார். யுவன்ஸ் லாங் டிரைவ் லைவ் இன் கான்சர்ட். ஸோ 360 டிகிரி இந்த ஸ்டேஜ் வந்து சாரே அப்ராட்ல சிங்கப்பூர் மலேசியா மாதிரி ரொம்ப சூப்பரான ஹிட் ஷோஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா, தட் டு இன் சென்னை. நீங்க சொல்லுங்க, ஹவு ஸ்பெஷல் இஸ் தட்? ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். It's very special. I want my fans to be close to me. So நிறைய ஷோஸ் இங்கே ஐ திங்க் லாஸ்ட் டைம் இங்கே சென்னையில் பண்ணும்போதே there was like few barricades and they were like கொஞ்சம் ஃபாராக இருந்தாங்க. I was like asking them, இந்த பேரிகேட்டில் எடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி. So I wanted like that. So அதனால they took this idea and they were like, can we do this like 360? So that's the whole experience that I want to give to my fans, like very close abdindra mari. So and yeah, I'm like super excited for this. Yeah, we're also excited. ஏன்னா டீம் கிட்ட பேசும்போது கூட அவங்க நிறைய கான்சர்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஃபர்ஸ்ட் டைம் யுவன் சார் கூட இப்படி ஒரு செட்டப், தே ஆர் வெரி வெரி எக்ஸைட்டட். அண்ட் நாங்களும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கோம். ஸோ நம்மளுடைய மீடியா ஏதாவது கேள்விகள் இருந்தால் வந்து யூ கேன் ஆஸ்க். ஃபுல்லாக கான்சர்ட் பற்றின கேள்விகள் மட்டும் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். யுவன் சார், ஹாய். கான்சர்ட்ல வந்து கோட் படம் ஏதாவது ஸ்பெஷலாக பாடுவீங்களா? ஒன்று. அப்புறம் முக்கியமாக நாங்கள் பவதாரணி சாங் வந்து ரொம்ப எதிர்பார்க்கும். அவங்க மறைஞ்சாலும் நம்ம பாடல்கள் கூட நம்ம கூடயே இருக்காங்க அப்படின்னு எதிர்பார்க்கும். மயில் போல அந்த சின்ன சின்ன கண்கள் ஏதாவது பாட வாய்ப்பு இருக்கா? இருக்கு, லிஸ்ட்ல இருக்கு. அதுக்கு முன்னாடி ஏதோ கேட்டேன். கோட் அந்த பாட்டு தான் பெர்ஃபார்ம் பண்ணுறோம். அண்ட் third single release ஆகிறதுக்கு like we are waiting for the masters. Wow. So again, if that comes before, I think I might also perform the third single there. எங்களுக்காக அந்த சின்ன சின்ன கண்கள் எப்படி உருவானது, என்ன அந்த ஃபீலிங் எப்படி சொல்ல முடியும்? ஆக்சுவலி அந்த பாட்டு வந்து பெங்களூரில் கம்போஸ் பண்ணேன். கம்போஸ் பண்ணிட்டு இருந்தப்போ கம்போஸ் பண்ணி முடித்தோடனே விபி நானும் வந்து இல்லை இந்த சாங் பௌத்தாவே பாடட்டும். அப்போது ஷி வாஸ் இன் த ஹாஸ்பிட்டல் அண்ட் ஐ வாஸ் லைக் ஓகே, சரி ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே வந்து உடனே நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். அண்ட் தென் எவ்ரிதிங் ஹேப்பன்ட் ஆஃப்டர் ஸோ மெனி டேஸ் அண்ட் ஐ வாஸ் லைக் இந்த பாட்டு எப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிற அந்த ப்ராசஸில் வந்து லால் சலாமில் ஏஆர் ரஹ்மான் சார் வந்து ஐ திங்க் பம்பா பாக்கியா அண்ட் ஷாஹுல் அமீத் நினைக்கிறேன். ரெண்டு வாய்ஸ் ஏஐயில் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஐ வாஸ் லைக் ஸோ நான் அமீன்கிட்ட கேட்டேன் லைக் ப்ரோ இந்த மாதிரி ஹூ டிட் திஸ் அப்படின்னு. தென் ஹீ கேவ் மீ தி ஆக்சஸ் அண்ட் தட்ஸ் ஹவ் எவ்ரிதிங் ஹேப்பன். அண்ட் அதுக்கு முன்னாடி வி ஹேட் டு ரெக்கார்ட் சார்ட் ஆஃப் சிமிலர் டிம்பரில் இருக்கிற வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அவங்ககிட்ட கொடுக்கணும் வேவா. ஸோ அதுக்கு பிரியங்கா வந்து ரெக்கார்ட் பண்ணோம் அதுக்கு முன்னாடி. Yuvanji, good evening. Good evening. Congrats for the long drive concert. Thank you. You said you wanted to go close to the 360 degrees first one. Want to go close to the audience. So you'll be just reaching out to audience and mingling with them, dancing with them like that? Yeah, பண்ணலாமே. Yeah, that's the idea. I think few of my other concerts I think நான் உள்ளே இறங்கி போயிருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஆக்சஸ் இருந்தால் கூட we can try. So how about the playlist? Because யுவன் சாரோடைய ஒரு சாங் லிஸ்ட் அப்படின்னு எடுத்துட்டா எல்லாருக்கும் நிறைய ஃபேவரட்ஸ் இருக்கு. ஒரு 5 நாள் கண்டினியூஸாக தொடர்ந்து யுவன் ஹிட்ஸ் மட்டும் கான்சர்ட் பண்ணாலே ரிப்பீட் ஆகாத அளவுக்கு உங்களுக்கு ஹிட் சாங்ஸ் வந்து நீங்க கொடுத்துருக்கீங்க. அந்த வகையில் இங்கே கான்சர்ட்டுக்கு எந்த மாதிரி ஸ்பெஷலான பிளேலிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கீங்க? ஆக்சுவலி டஃப்பாக தான் இருந்தது கிரியேட் பண்ணுறது. ஓகே, முடியாது இல்லை, பட் டஃப்பாக தான் இருந்தது பிளேலிஸ்ட் சாங்ஸ் சூஸ் பண்ணுறதுக்கு. பிகாஸ் ஒருத்தருக்கு ஒரு ஃபேவரட்ஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து மேக்ஸிமம் எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி ஆன பிளேலிஸ்ட்டாக தான் நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகே, ஸோ ஹோப் எல்லாரோட ஃபேவரட்ஸான பிளேலிஸ்ட் நிறைய இருக்க போகுது. ஓகே, யுவன் சார், ஃபஸ்ட்டு வாழ்த்துக்கள். ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீடியாவை மீட் பண்ணுறீங்க.
அப்புறம் வந்து நீங்கள் நிறைய படம் பண்ணுறீங்க, நிறைய படத்தில் வந்து நீங்கள் ஒர்க்கும் பண்ணுறீங்க. இந்த இதில் வந்து எத்தனை பாட்டு பாட போகிறீங்க, நீங்கள் எத்தனை பாட்டு வந்து பாட போகிறாங்க உங்கள் டீம் சைட்லேருந்து? I think 35 to 35 songs, 36 songs totally. ஸோ அதில் பாதி என்னோட வாய்ஸ் தான் இருக்கும். சார் அப்புறம் வந்து நீங்கள் ரொம்ப பிஸியான டைமில் வந்து கோட் பண்ணுறீங்க, அது இந்த லெவலில் வந்திருக்கு. ரொம்ப பிஸியெல்லாம் இல்லை, வேலை செய்கிறேன் அவ்வளோதான். ஸோ லைக் சூப்பர் எக்ஸைட்டட் ஃபார் கோட். லைக் நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். கெப்பாசிட்டி எவ்வளோ சார்? இப்போ என்னென்னா, இப்போ நிறைய ஃபேன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்காங்க. ஒரு டைமும் நீங்கள் வந்து லைவ் கான்சர்ட் பண்ணும்போதும் இன்க்ரீஸ் ஆகினே போகுது, சரிங்களா? இப்போ நந்தனத்தில் பண்ணுறோம், நந்தனத்தில் வந்து ஒரு பேக்கேஜ் தான் வந்து உட்கார முடியும். ஆனால் டிக்கெட் வரி வந்து நிறைய விற்றுறாங்க. ப்ளஸ் அது இல்லாமல் வந்து எக்ஸஸாக வந்து ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸ் வந்துடுறாங்க. அதெல்லாம் இப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ண போகிறீங்க உங்கள் சைட்லேருந்து? அது டீம் கேள்வி சம கேள்வி. ஆனால் இது வரைக்கும் எங்கள் கான்செப்ட் நீங்கள் பார்த்துருக்கோம், அதெல்லாம் இருக்காது. அதுக்காக தான் அவர் இந்த ஷோ எங்களுக்கு தேடி கொடுத்துருக்காரு. இல்லை, அது எல்லாருக்குமே நடக்கும். அது லிமிடேஷன்ஸ் பண்ணுறது தான். இப்போ எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் சோல்ட் அவுட் பண்ணிவிடுவோம். நாங்கள் ஃபிசிக்கல் டிக்கெட்ஸ் விற்கிறது இல்லை, என்ன தான் இருந்தாலும் ஆன்லைனில் தான் விற்கிறோம். வி ஆர் வெரி கிளியர் ஆன் தஸ் லைன்ஸ். ஏன்னா எங்களுக்கு பொறுத்த வரைக்குமே மக்கள் வராங்கன்னா நம்மளை நம்பி தான் வராங்க. அவங்க வந்துட்டு அப்புறம் ஆர்டிஸ்ட்டும் நம்மளை நம்பி தான் இந்த ஷோ கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது வி ஜஸ்ட் மேக் ஷுர் தட் இதுதான் கெப்பாசிட்டின்னு, அந்த கெப்பாசிட்டி மேலே போகக்கூடாது. நம்ம அந்த எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, எக்ஸ்ட்ராவாக கொடுத்துடுறது கண்டிப்பாக நடக்காது. ஓகே, வெரி வெல் சார். ஹலோ யுவன் சார், ஆக்சுவலி சூப்பராக இருக்கும். அங்கே போனால் என்ன நான் மறந்துடுவேன். ஸோ ஸ்டேஜில் இருக்கும்போது இவங்களுக்குலாம் என்னோட எனர்ஜி தெரியும். நான் இங்கே இப்போ உங்கள் எல்லாரும் சந்திக்கிறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அங்கே போனால் இது ஹலோ யுவன் சார், ஆக்சுவலி இந்த 360 டிகிரி செட்டப் இருக்குல்ல, இது ஆக்சுவலி வந்து இங்கே சார் ஆக்சுவலி ஃபாரின்லலாம் வந்து டோட்டலாகவே அந்த செட்டப்பே இருக்கும், ஆல்ரெடி அந்த செட்டப்ஸில் இருக்கும். ஸோ அவங்க அந்த சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எல்லாமே இருக்கும். பட் இப்போ நீங்கள் புதுசாக அந்த செட்டப்பே போடணும், அதில் சேஃப்டி இஷ்யூஸ் எல்லாம் நீங்கள் அது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும். ஸோ அதுக்கெலாம் நீங்கள் வந்து சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எடுத்து தான் அந்த ஹோல் பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஸோ டெஃபினெட்லி அவங்க அதுக்கு ஒர்க் பண்ணியிருப்பாங்க. வாங்க வாங்க வாங்க. யுவன் சார் ராஜா சாரை வந்து நம்ம இசை ஞானிமோ நிறைய பேர் வந்து ஒரு இசை கடவுளா நினைச்சாங்க. ஆனா நிறைய பேர் இந்த எம்பி கடுமையா விமர்சனம் பண்றாங்க. ராஜா சாரை வந்து புகழ்ந்தவங்க எல்லாம் வேற ஒரு பார்வையில. அதே மாதிரி இந்த கோட்டோட முதல் இது வரும்போது விமர்சனம் பண்ணாங்க. ஒரே நிமிஷம், இந்த விமர்சனங்களை நீங்க எப்படி ஏத்துக்கிட்டீங்க? விமர்சனத்தை நான் வந்து விமர்சனமாக தான் பார்க்குறேன், அவ்வளோதான். ஸோ என்னை வந்து எதுவுமே எஃபெக்ட் பண்ணாது. நான் எனக்கு சுற்றி என்னோட க்ளோஸ் பீப்புள் இருக்காங்க, க்ளோஸ் ப்ராக்சிமிட்டி. ஸோ எனி சார்ட் ஆஃப் இப்போ நான் சில பாடல்கள் கொடுப்பேன், சில பாட்டு வந்து ஹிட் ஆகும், சில பாட்டு வந்து ஹிட் ஆகாது. ஸோ எல்லாம் ஆனால் என்னோட அப்ரோச் எல்லா சாங்குக்குமே நான் என்ன அந்த சாங்க்கு நான் கொடுக்கணுமோ அதை தான் நான் கொடுப்பேன். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ எனக்கு ஐ டோன்ட் இப்போது ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு சாங் பிடிக்கலன்னா அதில் ஏன் பிடிக்கலன்றது அந்த கமெண்ட்ஸில் போய் பார்த்துட்டு ஐ கீப் சார்ட் ஆஃப் ரீவொர்க்கிங் மை செல்ஃப் அண்ட் யூ ஹேவ் டு மூவ் ஃபார்வர்ட். தட்ஸ் இட். சார், கான்சர்ட்டுக்காக ஸ்பெஷலாக நீங்கள் பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல, நம்ம டீம்ல இருந்து கூட சொன்னாங்க நிறைய சாங்ஸ் வந்து ரீமிக்ஸாக வரப்போகுது அந்த மாதிரி எல்லாம். ஸோ அந்த விஷயத்தை பற்றி சொல்லுங்க சார். சில சாங்ஸ் நான் சூஸ் பண்ணி கான்சர்ட் வெர்ஷனாக அப்படின்னு ஒரு ஐடியா. ஓகே. ஸோ ஐம் ஜஸ்ட் ட்ரைங் சம்திங். ஸோ லெட்ஸ் see how it comes. சார் யுவன் சார், உங்களோட அப்பாவோ இல்லை வேற யாராவது சேர்ந்து பாடக்கூடிய வாய்ப்பு இருக்கா சார் ஷோவில் இருக்கு, பட் இந்த ஷோவில் தெரியல. கூப்பிட்டு பார்க்குறேன் கண்டிப்பாக. யுவன் சார், சிம்பு இதில் இல்லை, கூப்பிடலாம், எல்லாரையுமே கூப்பிடலாம். யுவன் சார், எப்பவுமே நான் உங்களை கேட்டால் என்ன சொல்லுவீங்கன்னா, நான் கொஞ்சம் பிஸி, அங்கே வர முடியல இங்கே வர முடியலன்னு. ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க நான் இப்போ ஃப்ரீயாக தான் இருக்கேன்ட்டு. ஏன் நிறைய இடத்துல உங்களை பார்க்க முடியுது இல்லை? இல்லை, நிறைய இடத்துக்கு போகிறதில்ல.
இட் ஹஸ் been very affordable already there on book my show. book my showல பார்த்தீங்கன்னா அந்த ரேட்ஸ் எல்லாமே அவைலபிள் ஆல்ரெடி அந்த பப்ளிக். ஸோ அது மட்டும் ஒரு இல்லைங்க, நாங்கள் தான் கொடுக்குறோன்ட்டு. நீங்கள் தான் ஏதோ நல்லா எழுதுறேன், நீங்கள் வாங்க கான்செர்ட் வாங்க பார்த்துட்டு ரிவ்யூ எழுதுறேன்னு சொன்னீங்களே. நீங்கள் கான்செர்ட்கான ரிவ்யூலாம் எழுதுங்க, எங்களுக்கு கொஞ்சம் கற்றுக் கொடுங்க. ஏதாவது தப்பு பண்ணுறோன்னா அதை கொஞ்சம் சொல்லுங்கள். இங்கெல்லாம் நாங்கள் மிஸ் பண்ணோம், நாங்கள் எல்லாம் சொல்லுங்கள். கண்டிப்பாக நாங்கள் அதை வச்சு ரிவ்யூ எடுத்துகிட்டு நாங்களும் என்ஹான்ஸ் பண்ணணும். இன்னைக்கு நம்ம கான்செர்ட் பண்ணுறோன்றதை தாண்டி இன்னைக்கு ஒரு எக்கனாமியாக கம்ப்ளீட்டாக ஒன்று கிரியேட் பண்ணுறோம். அந்த எக்கனாமி கிரியேட் பண்ணணும்னு நீங்கள் எல்லாருமே எங்கள் கூட சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் முடியும். ஸோ தட்ஸ் ஆல். சார், எங்கள் யூஸ்வல் கான்சர்ட்ஸில் எல்லா கான்சர்ட்லையும் பார்த்தீங்கன்னா மழை வர வாய்ப்புகள். இப்போ அவுட்டோரில் பண்ணும்போது நீங்கள் எந்த டேட்டில் பண்ணாலும் அந்த ரிஸ்க் இருக்க தான் செய்யுது, இல்லைன்றது கிடையாது. ஸோ நாங்கள் யூஸ்வலாக ரிசர்வ் டே எடுத்துப்போம். ஒரு வேளை நிறைய கனமழை இருக்குது அப்படின்னா நாங்கள் நெக்ஸ்ட் டே ரிசர்வ் டேன்னு சொல்லிட்டு ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் போவோம். ஸோ வந்தவங்க எல்லாருமே டிசப்பாயிண்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு வர்ஸ்ட் கேஸ் சினாரியோ அதுதான் நம்மளோட பிளான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போதைக்கு ப்ரொடிக்ஷன் பார்த்த வரைக்கும் மழை இல்லை. இல்லாமல் இருந்தால் நல்லது, எல்லாருமே வேண்டிக்கலாம் சேர்ந்து. சார் மினிமம் 499 ஸ்டார்ட் ஆகுது சார். மேக்ஸிமம் ஐ திங்க் 1499, 999 சம்திங். சார் ஹிந்தி சாங்ஸ் உண்டா? ஏன்னா அவரோட ஹிந்தி சாங்ஸ்மே வந்து நிறைய ஹிட் லிஸ்ட் இருக்கு. ஓகே. ஸோ ஹிந்தி சாங்ஸ் இருக்குமா? இல்லை, மோஸ்ட்டாக தமிழ் தான் இங்கே. டாப் டாக்கெல்லாம் கேட்குறீங்க, பட் மோஸ்ட்லி தமிழ் பாட்டு தான் இங்கே இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு வந்து 2 ஜென்ரேஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற சேலஞ்ச் இருக்கு, 90s கிட்ஸ் அண்ட் 2K கிட்ஸ். ஸோ சாங்ஸ் அதை பேஸ் பண்ணி இருக்குமா? ஆமாம், அதான் ஜஸ்ட் ஆல் ஆஃப் மை பிளேலிஸ்ட் லைஃப் ஃப்ரம் பேக் டு 90s to here. யுவன் சார், இந்த ஃபங்க்ஷனில் கோர்ட் பற்றி ஏதாவது அப்டேட் வருமா? பாடல் வெளியிட்டுள்ளா இப்போ நான் அவ்வளோ பேர் ரசிகர்னாலும் சொல்லுவீங்களா? அப்புறம் கோர்ட்டில் விஜய் சார் எத்தனை பாட்டு பாடிருக்காரு, ஏதாவது ஹைலைட் ஏதாவது சொல்லுவீங்களா? இப்போ அப்போதே சொல்லிட்டேன்ல, ஒரு இப்போ தான் நான் சொன்னோம், அவ்வளோதான் முடிச்சிச்சு. பாடல் வெளியிட்டுள்ளா எங்கே நடக்க போகுது? ஏன்னா மலேசியாவில் இல்லை, நடக்க அது எனக்கு தெரியாது. ஏஜிஎஸ்ட்டை தான் நீங்கள் கேட்கணும். பட் யா ஓகே, ஸோ நிறைய விஷயங்கள் வந்து கான்செப்ட் பற்றி உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். சார், வி ஆர் ஆல்சோ ஈக்குவலி லுக்கிங் ஃபார்வர்ட் டீம் மாதிரியே. அண்ட் சாரும் வந்து சொன்ன மாதிரி நம்மளோட கோட் அப்டேட்டும் வந்து அவர் கொடுத்துட்டாரு. ஸோ 2 சிங்கிள்ஸ் எல்லாருமே கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கோம். 3வது சிங்கிள் we will be playing is what you said, இல்லை சார்? இல்லை, ரிலீஸ் ஆச்சுன்னா மேபி. ஓகே, ஐ திங்க் அப்போ ஆடியன்ஸுக்கும் எல்லாருக்குமே அது ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் ட்ரீட்டாக வந்துட்டு இருக்க போகுது லைவாக கேட்கறது. மங்காத்தா 2 யார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க? சொல்லுங்க. இருந்தா அது யார் அந்த டைமில் யார் டைரக்ட் பண்ணுறாங்களோ அவங்ககிட்ட, ஐ மீன் அவங்க என்ன ப்ரிஃபர் பண்ணணும், அதுக்கு நான் போயிட்டு செஞ்சிடலாம். Thank you very much, Yuvan sir, and thank you team, thank you Mahavir, thank you Karthik. July 27, we'll all see you in Nandana. We're also looking forward, and thank you very much press and media. So rombo most expected on a play